Hi all, welcome to Literature Plaza. இந்த வீடியோவில் நம்ம டெட் ஹியூஸ் எழுதின ஹாக் ரோஸ்டிங் அப்படிங்கிற அவரோட ஃபேமஸ் பாமோட சம்மரி தமிழில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். டெட் ஹியூஸ் இவர் 1930லேருந்து 1998 வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாரு. இவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா எட்வர்ட் ஜேம்ஸ் ஹியூஸ். இவர் 20th century poet. இவர் ஒரு கேம்பிரிட்ஜ் ஸ்டூடெண்ட். இவர் ஆர்கியாலஜி, ஆந்த்ரோபாலஜி எல்லாமே படிச்சிருக்கிறாரு. இவரோட ஸ்பவுஸ் யாரெலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சில்வியா பிளாத்தை மேரேஜ் பண்ணியிருப்பார். அவங்க சூசைட் பண்ணதுக்கப்புறம் கேரோல் ஆர்ச்சர்ட் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணியிருப்பார். சில்வியா பிளாத்தோட சூசைட்க்கு இவர் தான் காரணம்னு சொல்லிட்டு நிறைய சஸ்பீஷன் இருந்துச்சு. இவரோட ஃபேமஸ் poetry கலெக்ஷன் த ஹாக் இன் த ரைன். இவர் பிரிட்டிஷ் poet laureate 1984லேருந்து 1998 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. இவர் 1998 இறந்து போனதுக்கப்புறம் இவரை வெஸ்ட்மினிஸ்டர் அபேயில் புதைச்சிருக்கிறாங்க. அதுதான் பொயட்ஸ் கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொயட்ஸ் கார்னரில் ஃபர்ஸ்ட்டு புதைக்கப்பட்ட பொயட் யார் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம போயம்குள்ளே போயிடலாம். ஹாக் ரோஸ்டிங் இது லூப்பர் கால் அப்படிங்கிற poetry கலெக்ஷனில் 1960 பப்ளிஷ் ஆகிருக்கு. இது ஒரு ட்ராமாட்டிக் மோனோலாக். ஹாக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருப்பாங்க. இதில் 6 ஸ்டான்ஸாஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 4 லைன்ஸ் இருக்கும். இது ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயம். அதாவது இதில் எந்த ரைம் மீட்டர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம போயம்குள்ளே போகலாம். நம்ம போய்ட்டுக்கு பார்த்தோன்னா அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் மேலே ஒரு அலாதியான பிரியம். ஸோ அதோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உலகம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத எழுதுனது தான் இந்த போயம். இந்த போயமில் ஹாக் தான் ஹீரோ. இந்த ஹாக் எதில் உட்காந்துருக்கு அப்படின்னா ஒரு வுட் மேலே உட்காந்துருக்கு, ஒரு மரத்து மேலே. ஐ சிட் இன் த டாப் ஆஃப் த வுட், மை ஐஸ் க்ளோஸ்ட், இன் ஆக்ஷன் நோ ஃபால்சிஃபையிங் ட்ரீம், between my hooked head and hooked feet, or in sleep rehearse perfect kills and eat. அதாவது இது ஒரு டாப் ஆஃப் த வுட்டில் ஒரு மரத்தோட உச்சியில் இது உட்காந்துருக்குது. ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கு. அப்போ நம்ம அப்படி தூக்க நிலைமையில் உட்காந்துருக்கு அப்படின்னு நினைக்கலாம். இன் ஆக்ஷன் நோ ஃபால்சிஃபைங் ட்ரீம். இதுக்கு எந்த தேவையில்லாத கனவுகளும் கிடையாது. அதோட ஆக்ஷனை மட்டும்தான், அதோட குறிக்கோள் மட்டும்தான் அது நினச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா அதோட இறையை தேடி சாப்பிட்றது தான். பிட்வீன் மை ஹூக்ட் ஹெட் அண்ட் ஹூக்டு ஃபீட். என்னோட தலையிலேருந்து கால் வரைக்கும் எனக்கு தேவையில்லாத எந்த ட்ரீமும் கிடையாது. என்னோடய ஆக்ஷனுக்காக தான் நான் எப்போவுமே ப்ரிப்பேராக இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. ஆர் இன் ஸ்லீப் ரிஹர்ஸ் பர்ஃபெக்ட் கில்ஸ் அண்ட் ஈட். ஈவன் தூக்கத்தில் கூட எப்படி பர்ஃபெக்டாக நம்ம கில் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறத நான் ரிஹர்ஸ் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லுது. தேவையில்லாத கனவுகளோ குறிக்கோள்களோ எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுது. The convenience of the high trees, the air's buoyancy and the sun's rays, air of advantage to me, and the earth's face upward for my inspection. எர்த்துலேயே தன்னை தான் சுப்பீரியர் பீயிங்காக அந்த ஹாக் நினச்சிக்கிறது. இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்லுது அப்படின்னா ஹை ட்ரீஸில், ரொம்ப உயரமான ட்ரீஸில், நம்ம உயரமான இடத்துல நான் இருக்கிறதுனால என்னால் ஈஸியாக கீழே எல்லாத்தையுமே வாட்ச் பண்ண முடியுது. த ஏர்ஸ் பயோஎன்சி அண்ட் த சன்ஸ் ரேஸ். அதாவது அப்படி காற்றுல அப்படியே மிதந்துக்கிட்டே மேலே பறந்துகிட்டே அப்படி போகுது இல்லை, அதனாலையும் அந்த சூரிய வெளிச்சத்தினாலையும் அதுக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சூரிய வெளிச்சம் படுது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அது ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால நான் தான் அந்த பிரைட்டான ஸ்கைலேருந்து பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் எனக்கு அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஃபஸ்ட் லைனில் என்ன சொல்லுது அப்படின்னா இன்னும் ஓவராக போய் என்னோட இன்ஸ்பெக்ஷனுக்காக தான் எர்த்து என்னையை ஃபேஸ் பண்ணி இருக்குது, நான் பார்க்கணுங்கிறதுக்காக தான் எர்த்து என்னையை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இது ரொம்ப உயரத்தில் இருக்கிறதுனால இதுதான் மேலேருந்து கீழே பூமியை பார்க்கும். ஸோ இந்த பூமியே என்னோட இன்ஸ்பெக்ஷன் கீழே தான் இருக்குது, என்னோட கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்குது, என்னோட கவனத்துக்கு கீழே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. பயோஎன்சி அப்படின்னா மிதக்கிறது. மை ஃபீட் ஆர் லாக்ட் அப்பான் த ரஃப் பார்க். அதாவது அந்த மரத்தில் இருக்கிற பட்டையில், ரஃப்பான பட்டையில் என்னோட ஃபீட் அப்படி லாக் ஆகிருக்கு. இட் டுக் த ஹோல் ஆஃப் கிரியேஷன் டு ப்ரொடியூஸ் மை ஃபுட். என்னோட கால்களை செய்கிறதுக்கே இந்த மொத்த கிரியேஷனையும் செய்கிறதுக்கு கடவுள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி தான் என்னோட காலை செஞ்சுருக்கணும். ஏன்னா என் கால் அவ்வளோ ஸ்ட்ராங்கான அந்த ஃபுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் தன்னோட ஹூக்டு பீக்கை பற்றியும் ஹூக்டு லெக்ஸை பற்றியும் ஆல்ரெடி அது சொல்லியிருக்கோம்.
என்னோட கால்களையும் என்னோட ஒவ்வொரு ஃபெதரையுமே வந்து ரொம்ப கவனித்து அதை க்ரியேட் பண்ணதுனால தான் நவ் ஐ ஹோல்ட் க்ரியேஷன் இன் மை ஃபுட். எல்லா க்ரியேஷனையுமே என்னோட ஃபூட்டுக்கு கீழே தான், என்னோட கால் கீழே நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஆர் ஃப்ளை அப் அண்ட் ரிவால்வ் இட் ஆல் ஸ்லோலி. ஐ கில் வேர் ஐ ப்ளீஸ் பிகாஸ் இட் இஸ் ஆல் மைன். அதாவது நான் எங்கேனாலும் பறப்பேன். அப்படி பறந்து போயிட்டுருக்கும் போதே, மெதுவாக பறந்து போயிட்டுருக்கும் போதே எனக்கு எங்கே சாப்பிட்ணுன்னு தோணுதோ உடனே சாப்பிடுவேன். ஏன்னா இது எல்லாமே நான் சாப்பிட்றதுக்காக படைக்கப்பட்டதான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இந்த உலகமே எனக்கானது தான் அப்படின்னு சொல்லுது. தேர் இஸ் நோ sophistry in my body, my manners or tearing of heads. There is no sophistry in my body, my manners or tearing of heads. தேவையில்லாத விஷயங்களும் என்னோட பாடியில் கிடையாது அப்படின்னு சொல்லுது. The allotment of death for the one path of my flight is direct. Through the bones of the living, no arguments assert my right. அதாவது யார் சாகணும் யார் இருக்கணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. தேவையான இறையை நான் பறந்து போய் நானே எடுத்துக்குவேன். என்னோட ரைட்ஸை வந்து நான் அனுபவிக்கிறதுக்கு எந்த தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. எந்த ஆர்கியூமெண்ட்டுமே கிடையாது. எனக்கு தான் இந்த உலகம் எல்லாமே. இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையோட உரிமையும் என்கிட்ட இருக்குது. அதோட அசர்ஷனோட எல்லா உரிமையும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுது. The sun is behind me. சன்னே எனக்கு பின்னாடி தான் இருக்குது. Nothing has changed since I began. My eye has permitted no change. அதாவது எந்த ஒரு விஷயமுமே மாறலை. நான் இருந்தப்போ எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருந்தது. ஏன்னா நான் எந்த கண் அசைவுமே கொடுக்கல அது மாறுறதுக்கு, அதனால் எதுவுமே மாறலை அப்படின்னு சொல்லுது. ஐ எம் கோயிங் டு கீப் திங்ஸ் லைக் திஸ். நான் இதை மாதிரியே தான் இந்த வேர்ல்டை வந்து வச்சுருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது. போம்ல கடவுளால் படைக்கப்பட்ட அந்த ஹாக்கே ஒரு கட்டத்தில் நான் தான் கடவுள், நான் தான் இந்த உலகத்திலேயே சுப்பீரியர்னு நினச்சி பேசுகிறத வந்து நம்ம பார்க்க முடியும். இது வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அந்த டெண்டன்சி இருக்குது. நம்மளை நாமே சுப்பீரியர்னு நினச்சிட்டு நம்ம தான் இந்த உலகத்தில் வந்து வாழ்கிறதுக்கு தகுதியானவங்கனும், நேச்சரில் இருக்கிற மிச்ச விஷயங்களை வந்து நம்ம அந்த மாதிரி பார்க்குறது இல்லை. சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டில் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இந்த ஹாக் மாதிரி தான் வந்து அதர் ஆர்கானிசம்ஸை வந்து ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சிம்பாலிக்காக அந்த போமில் சொல்லியிருக்காரு. எதுக்கு ஹாக் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, செயினில் மேலே இருக்கிறது ஹாக் தான். போயமில் நேச்சரில் ஒவ்வொரு விஷயமும் எதுக்காக படைக்கப்பட்டதோ அதை கரெக்டாக செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயமும், இன்னொன்று நேச்சரில் இருக்கிற டெரரான ஒரு விஷயங்கள். ஹாக்கோட மோனோலாகில் பார்த்தோன்னா எந்த இடத்துலையுமே ஒரு எம்பத்தி, ஒரு சிம்பத்தி அப்படிங்கிற எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இருக்காது. நேச்சரோட டெரர் ஃபேஸையும் இந்த போயமில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you in the next video. Bye bye.